அப்பளம் போல நொறுங்கிய கார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த பயங்கரம். நெஞ்சை உருக்கும் கோர விபத்து. இருசக்கர வாகனத்தின் மீது மோதாம இருக்க அரசு பேருந்து திரும்பியதுனால காரின் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கு. கார் ஓட்டுநரும் கார்ல பயணம் சென்ற பெண்ணும் சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்காங்க. துக்க நிகழ்ச்சிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நடந்த கோர விபத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாடியந்தல் கிராமத்தை சேர்ந்த ஞானசேகரன், ஜெயந்தி, ரிதன்யா, வேலு மற்றும் வளர்மதி இவங்க மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட 6 பேரு கார்ல திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் அடுத்த ஊத்தூர் கிராமத்துக்கு துக்க நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க. சோ அதை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்பள்ளிப்பட்டு கிராமம் பக்கத்துல கார் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ திருவண்ணாமலையில இருந்து போரூர் நோக்கி வந்த அரசு பேருந்தும் வந்துட்டு இருந்திருக்கு. தென்பள்ளிப்பட்டு குறுக்கு சாலையில இருந்து இருசக்கர வாகனத்துல இளைஞர் ஒருத்தர் வேகமா வந்திருக்காரு. அந்த இளைஞர் மேல அரசு பேருந்து மோதாம இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்த திருப்பி இருக்காரு. அப்போ எதிரில வந்த காரின் மீது எதிர்பாராத விதமா மோதி இருக்கு. இந்த விபத்துல கார் அப்பளம் மாறி நொறுங்கி இருக்குங்க. சாலையோரமா போய் விழுந்திருக்கு. இதுல கார் ஓட்டுநரும் கார்ல பயணம் செஞ்ச வளர்மதி அப்படின்ற பெண்ணும் சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்காங்க. கார்ல டிராவல் பண்ண மத்தவங்களை மீட்டு இப்போ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இந்த விபத்து பத்தி இப்போ கலசப்பாக்கம் போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.